போகிறது பார்த்தீங்க அப்படின்னா எண்களும் எண்ணங்களும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. எண்களுக்கும் நம்மளுடைய எண்ணத்துக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னா கட்டாயம் இருக்குதுங்க. ஒரு விஷயத்தை நல்லா பார்த்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னா ஜோதிட ரீதியாக பார்த்திங்கன்னா 9 நவ கிரகங்கள்னு சொல்கிறோம். அந்த கிரகங்கள் பார்த்திங்க அப்படின்னா எண்கள் ரூபத்திலையும் அதனேடு பார்த்திங்கன்னா வண்ணங்கள்னு சொல்லக்கூடிய கலர் அமைப்புகள்லையும் இருக்காங்க. அப்போது இந்த எண்கள் எந்த அமைப்புகள் நம்மளோட பழக்கமாக இருக்கோ அதன் ரீதியான எண்ணங்கள் தான் நமக்கு உதயமாகிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயந்தான். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்ற போது பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்கள் என்னவோ ஒன்று நம்ம வச்சுருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்மளுடைய வீட்டு டோர் நம்பராக இருக்கட்டும், நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய ஒரு போஸ்டே எடுத்தாலும் அந்த போஸ்டில் இருக்கக்கூடிய நம்பராக இருக்கட்டும், நம்ம அணியக்கூடிய அதாவது மோதிரம், செயின் இது மாதிரியான விஷயங்களில் நம்ம எண்கள் அதில் பொருத்தி இருந்தாலும் சரி, அந்த எண்கள் ரூபத்திலும் கட்டாயம் எண்ணங்கள் உருவாகக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்றது தான். உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா 22 அப்படின்னு சொல்லி வரும்போது பார்த்திங்கன்னா மிக அற்புதமான நம்பர் அப்படின்னே நம்ம சொல்லுவோம். அதனால் நிறைய விஷயங்கள் கூடி வரும். அது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஆனால் இது பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியான அமைப்புகள் மிகச்சிறப்பாக இருக்கும். அப்போது இந்த 22ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் அவங்கள சுற்றி 4 பேர் இருப்பாங்க. நண்பர் கூட்டம் அதிகமாக இருக்கும். அதனோடு அவங்க போகிற இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அதிகமான ஆட்கள் கூடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயந்தான். அப்போது இந்த எண்களும் எண்ணங்களும் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் பிறந்த டேட் ஆஃப் பர்த்தாக இருந்தாலும் வரும், நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நம்பராக இருக்கட்டும், நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வண்டி வாகனங்கள் பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த நம்பர்களையும் எந்த நம்பர் நமக்கு அதிகமாக வருகிறதோ அந்த நம்பர் தான் நம்மளை இயக்கக்கூடிய தன்மைகளாக இருக்கும், நம்மளுடைய எண்ணங்களை தூண்டக்கூடிய தன்மையாக இருக்கும். ஸோ அது நமக்கு நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிர்வலைகள் எல்லாமே நெகட்டிவாக அமையக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் அப்படின்றதா. ஸோ நிறைய இடங்களில் நம்ம பார்த்துக்கோம், ஒரு ஃபோன் நம்பரை மாற்றுங்க ப்ளஸ் வண்டி நம்பரை மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறோம். பெயரே பார்த்திங்கன்னா எண்கணித முறைகளில் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு. அதெல்லாம் நிதர்சனமாக அப்படின்னா கட்டாயம் நமக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவை மறைச்சி அது பாசிட்டிவாக மாற்றக்கூடிய அமைப்புகளுக்கு இந்த எண்கள் மிகப்பெரிய அளவில் மாயாஜாலமாகவே வேலை செய்யுதுன்னு சொல்லாங்களா. அப்போது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அமைப்புகளில் அதீதமாக இருக்கக்கூடிய எண்கள் என்னவோ அதனுடைய சிந்தனை மேலோங்கி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஸோ அதை நமக்கு சாதகமாக மாற்றணும் அப்படின்னா சரியான எண்களை நாம் பயன்படுத்தும் போது நம்மளுடைய எண்ணங்கள் அதீதமாக இருக்கும். இந்த எண்ணங்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய உடைகளாக இருந்தாலும் சரி அல்லது நம்ம பயன்படுத்தக்கூடிய அத்தனை பொருட்களையும் எண்கள் இல்லாத ஒரு அமைப்பு இல்லை. எண்களும் வண்ணங்களும் நிறைந்திருக்கின்றதாங்க. இந்த வீடியோ பார்க்குற